வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள சூழ்நிலையில் நம்முடைய மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக களமிறங்கி தாவேக்க வேட்பாளராக களமிறங்கியுள்ள முஸ்தபா நம்முடைய இணைந்திருக்கிறார். முஸ்தபா சார் வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக களமிறங்கி வெற்றியடைய நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? சார், தேர்தல் களம் இன்னைக்கு தமிழ்நாட்டு 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் களம் ஏற்கனவே அதிமுக திமுக ஆட்சி செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களம் இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா சாதனையை சொல்லி வந்து மக்கள் மன்றத்துல வாக்கு சேகரிக்கணும். ஆனா இன்னைக்கு 24 கூட்டணி வைத்தால்தான் ஜெயிக்க முடியும் என்ற களம் அவங்க களமாக இருக்கின்றது. அதிமுக பாஜகவை நிர்பந்த கூட்டணி வைத்து அது அவங்க களமாக இருக்கின்றது. இவங்க எல்லாமே இன்னைக்கு 2026 மக்கள் மன்றத்தை ரொம்ப தெளிவான களம் அரையணி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு சிறப்பான களமாக இருக்கு நான் பாக்குறேன். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையில நீங்க திடீர்னு அந்த தொகுதி தேர்ந்தெடுக்க என்ன சார் காரணம்? மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து தாவேக்கால நீங்க களமிறங்குறீங்க. அந்த தொகுதியில உங்களுக்கு நல்ல அறிமுகம் பரிச்சயம் இருக்குதா சார்? அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய தொகுதி எங்களுக்கு பூர்வீகம் கொண்ட மதுரை மத்திய தொகுதி தான் நான் பார்க்கப்படுறேன். மதுரை மத்திய தொகுதியில எங்களோட தகப்பனார் முப்பாட்டனர் போன்றவர்கள் அங்க வளர்ந்த இடம். நீங்க மதுரை மத்திய தொகுதியில இருக்கக்கூடிய காஜிமார் தோப்பு, காஜியார் தோப்பு, தெப்பக்குளம் போன்ற பகுதியில பிரதமாக பரிச்சயப்பட்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. அதனால இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக தமிழக வெற்றி கழக தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார். நீங்க வேட்புமனு என்ன தாக்கல் செய்ய போறீங்க? பிரச்சாரத்தை வேட்புமனு தாக்கல் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வேலைக்கிழமை அன்னைக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் சொல்லலாம்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு சில பேர் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. முழுமையாக 234 வேட்பாளரும் அந்த 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யறோம் பார்க்கப்படுது. அந்த மதுரை மத்திய வேட்பாளர்கள் இப்ப மத்திய தொகுதி வேட்பாளர்கள் நீங்க அது நட்சத்திர தொகுதியாகவே பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்ப பிரசண்டா இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் நான் வந்து கரப்படையாத கையின் அவர்கள் வந்து சொன்னாலும் கூட, ஆனா மத்திய தொகுதியில அவரு அமைச்சரா இருக்கக்கூடிய பகுதியில ஊழலுக்காகவே 200 கோடி ஊழலுக்காகவே மேயரை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அது இவருக்கு தெரியாம நடந்திருக்கா? இவருக்கு வந்து அது காரணமா இருக்க மாட்டாரா? இதெல்லாம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்ப்பாங்க. மதுரை வந்து ஒரு கோவில் நகரமாகவே பார்க்கப்படுது, ஒரு தூங்கா தேசமாகவே பார்க்கப்படுது. ஆனா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் மதுரை மன்றத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மதுரை வந்து ஒரு கோவில் நகரமாக சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மதுரை இன்னைக்கு மெட்ரோவை கூட கொண்டு வர முடியல. அந்த மெட்ரோவை கொண்டு வரத்துக்கு மத்திய பாஜகவுக்கு திமுக அழுத்தமும் கொடுக்க முடியல. இவங்களோட ஈடிக்கும் ரைடுக்கும் பயந்து அங்க வந்து இரட்டை வேடம் போட்டுட்டு இருக்காங்க திமுக. மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளர் இன்னைக்கு அரசியல் களத்துல வந்து நிக்கிறாருன்னா மதுரைக்கு ஷூட்டிங்கு தான் வந்திருப்பார். அவருக்கு அரசியல் என்ன களம் இருப்பார், எந்த களத்துல போயிருப்பார், மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் பேச்சிருப்பாரா மக்கள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியாக மக்களுக்காகவும் மொழிக்காகவும் தளபதி அவர்கள் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் நான் வந்து இந்த மக்களுக்காகவே பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் புரிந்து வெற்றி சின்னமா விதில் சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு பாக்குறேன்.